மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால் உருவாக்கப்பட்ட வேர்ட் ஆனது ஒரு ப்ரோசஸிங் சாஃப்ட்வேர் ஆகும். இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸின் ஒரு பகுதியாகும். இதில் எக்ஸல், பவர் பாயிண்ட் மற்றும் அவுட்லுக் போன்ற பிற சாஃப்ட்வேர்களும் காணப்படுகின்றது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2013 மைக்ரோசாஃப்ட்டுக்கும் 2019 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2013 ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2019 ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஓப்பன் பண்ணினதும் இப்படி தான் பிளாங்க் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்குரிய பிளாங்க் டாக்குமெண்ட்ஸும் ஓப்பன் ஆகும். இப்போ கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் 2013க்குரிய ப்ரொஃபைல், மேலுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019க்குரிய வேர்ட். இப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான என்ன வித்தியாசங்கள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஹோம் டேப்பை நம்ம ஓப்பன் பண்ணினோம்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையிலே பெருளவு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. முதலாவது பார்த்தீங்கன்னா கீபோர்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஃபொண்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பராகிராஃப், அதுக்கிட்டாலே ஸ்டைல், அதுக்கிட்டாலே எடிட்டிங். கிட்டால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்செர்ட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜஸ், டேபிள், இல்லஸ்ட்ரேஷன், அப்ஸ், அதுலேயும் பெரும்பாலும் எந்த பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பேஜ் டிசைன், டிசைனில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இரண்டுமே ஒரே மாதிரி தான் அமைப்பெல்லாம் காணப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் லே அவுட், இதில் பேஜ் லே அவுட்டுக்கு பதிலாக லே அவுட்டுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் பெரிய அளவு எதுவுமே வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆப்ஷன் தான் காணப்படுது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஃபுட் நோட்ஸ், கேப்ஷன், இண்டெக்ஸ் இப்படி தான் காணப்படுது. அதே மாதிரி மெயிலிங்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயிலிங்ஸ்லேயும் அதே ஆப்ஷன்கள் தான் காணப்படுது. அதே மாதிரி ரிவ்யூவிலையும் அதே தான் வியூ. இப்போ பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2013 வேர்டுக்கும் 2019 வேர்டுக்கும் இடையிலான பெரிய அளவு வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. சில அப்டேட்டுகள் இருக்கலாம், ஆனால் பெரிய அளவு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் 2013 யூஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி, 2019 வேர்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொதுவாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். எமது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வேர்ட் தொடர்பாக முழுமையாக பார்வையிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் தொடர்பாக கற்றுக்கொள்ள விரும்பும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். அதோட நம்மளோட யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் பார்வையிடுறீங்கன்னா மறந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஓலில் செட் பண்ணிக்கொள்ளுங்கள்.